ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் க்ரோத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏர் க்ரோத் ஆகுது, ஏர் க்ரோத் இல்லை, ஏர் ஃபால் நிறைய இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வருது, ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் ஒன்று சொல்ல போகிறேன். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா நான் தலை குளிக்கிறதுக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா ஊறி வரணுங்க. ஊறி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கூட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டாக சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 பீஸ் நான் எடுத்துப்பேன். இந்த ஏர் பேக்கை கண்டிப்பாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கோல்டு அதிகமாக பிடிக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. எதுக்குன்னா இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதில் வெங்காயம் வேறு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை எடுத்துக்காதீங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லும் நம்ம ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல், நம்ம கெமிக்கல் ஆலோவேரா ஜெல் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இது கூட வெங்காயம் அப்புறம் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம என்ன பண்ணோம்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் என்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தான் இதுதான் நான் இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். வெங்காயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏர் க்ரோத்துக்கான நிறைய விஷயம் சின்ன வெங்காயத்தில் இருக்குது. நம்ம சின்ன வெங்காயத்தை மட்டும் அரைச்சி அதோடைய தண்ணி எடுத்து நம்ம ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்போது கூட நமக்கு நல்லா ஏர் க்ரோத் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தோடு நல்லா அரைச்சி போட்டு அதை அப்படியே ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிப்பேன். ஏரை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி தான் போடணும். போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்லேயுமே நிறைய நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர் நல்லா ஸ்மூத் ஆகுங்க. நீங்கள் கண்டிஷ்னர் போட வேணாம். தலை குளிச்சதுக்கப்புறமா சீரம் கூட யூஸ் பண்ண வேணாங்க. யூஸ் பண்ணாமல் நம்ம இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்ததுனால தான் நான் இந்த இதுவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் க்ரோத் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் ட்ரையாக இருக்கிறது தான். ஸோ நம்ம ரெகுலராக ஆயில் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸாவது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியாவது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர் மாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணியில் இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஷேக்காக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது 4-6 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பேபி ஹேர்ஸ் நிறைய வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் நிறைய ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சைனஸ் இருக்கவங்க இந்த ஏர் பேக் யூஸ் பண்ண முடியாது. அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாக்ஸ் சீட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஏர் க்ரோத் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்லையுமே இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப பெருசாக கோல்ட் ஆகாது. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.